Today we are going to see simple present tense. Present tense rules என்னன்னு பார்ப்போம். Subject he see it வந்துச்சுன்னா V1 form verbs போட்டு S or ES அதோட சேர்த்து எழுதணும். V1 form verbனா go, went, gone. இதில் goங்கிறது V1 form verb. ஓகே I, we, you, they அந்த சப்ஜெக்ட்லாம் வந்துச்சுன்னா verb நம்ம அப்படியே போட்டுடணும். ஓகே எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்னா தன்மை தமிழில் ஐ வி ஃபஸ்ட்டு நம்ம ஐ கோ பார்ப்போம். ஐ கோ நான் போகிறேன். வி கோ நாம் போகிறோம். ஓகே செகண்ட் பர்சன் பார்த்தோம்னா யூ முன்னிலை நம்ம முன்னாடி நின்று பேசிகிட்டு இருக்கிறவங்க. யூ கோ நீ போகிறாய் நீங்கள் போகிறீர்கள். என்ன வேணாலும் மீனிங் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் பர்சன் படற்கை. ஹீ கோஸ் அவன் போகிறான். இந்த இடத்துல நம்ம எஸ் ஆர் இஎஸ் சேர்க்கணும் ஹீ சீட் வரும்போது. சி கோஸ் அவள் போகிறாள். தை கோ அவர்கள் போகிறார்கள். இட் கோஸ் அது போகிறது. ஐ லவ் நான் நேசிக்கிறேன். டு ஐ லவ் நான் நேசிக்கிறேனா? ஐ டு நாட் லவ் நான் நேசிக்கவில்லை. டு ஐ நாட் லவ் நான் நேசிக்கவில்லையா? ஓகே நெக்ஸ்ட் வி. வி கம் நாங்கள் வருகிறோம். வி டு நாட் கம் நாங்கள் வரவில்லை. டு வி நாட் கம் நாங்கள் வரவில்லையா? டு வி கம் நாங்கள் வருகிறோமா? யூ. யூ கோ நீ போகிறாய். டு யூ கோ நீ போகிறாயா? யூ டு நாட் கோ நீ போகவில்லை. டு யூ நாட் கோ நீ போகவில்லையா? சி கம்ஸ் அவள் வருகிறாள். டஸ் சி கம் அவள் வருகிறாளா? சி டஸ் நாட் கம் அவள் வரவில்லை. டஸ் சி நாட் கம் அவள் வரவில்லையா? நெக்ஸ்ட் ஹீ. ஹீ கோஸ் அவன் போகிறான். டஸ் ஹீ கோ அவன் போகிறானா? ஹீ டஸ் நாட் கோ அவன் போகவில்லை. டஸ் ஹீ நாட் கோ அவன் போகவில்லையா? they read அவர்கள் படிக்கிறார்கள். do they read அவர்கள் படிக்கிறார்களா? they do not read அவர்கள் படிக்கவில்லை. do they not read அவர்கள் படிக்கவில்லையா?
இட் இட் கம்ஸ் அது வருகிறது. டஸ் இட் கம் அது வருகிறதா? இட் டஸ் நாட் கம் அது வரவில்லை. டஸ் இட் நாட் கம் அது வரவில்லையா? ஓகே, நம்ம இப்போ தேர்ட் பர்சன் ப்ளூரலில் பார்ப்போம். இந்த இடத்துல தி ஹார்சஸ் ரன், இந்த இடத்துல குதிரைகள்னு வந்திருக்கு. நம்ம அதனால் வி ஒன் ஃபார்ம் வர்பை அப்படியே போட்டுடணும். த ஹார்சஸ் ரன் குதிரைகள் ஓடுகின்றன. டு தி ஹார்சஸ் ரன் குதிரைகள் ஓடுகின்றனவா? தி ஹார்சஸ் டு நாட் ரன் குதிரைகள் ஓடவில்லை. டு தி ஹார்சஸ் நாட் ரன் குதிரைகள் ஓடவில்லையா? ஓகே, நீங்களும் இந்தமாரி எல்லா வர்புக்கும் ஒரு நோட்டை போட்டு நீங்கள் எழுதி பார்க்கணும். நெக்ஸ்ட்டு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுடைய கீவேர்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். யூஸ்வலி வழக்கமாக, ஜெனரலி பொதுவாக, ஆல்வேஸ் எப்பொழுதும், எவர் எப்பொழுதும், ரெகுலர்லி தொடர்ந்து, நார்மலி பொதுவாக, நெவர் ஒருபோதும் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்தமாரி occasionally, often, frequently, sometimes, every time, seldom, every day, every week இந்த வேர்ட்ஸ் வந்தாலே அந்த சென்டென்ஸ் கண்டிப்பாக ப்ரெசன்ட் டென்ஸ் தான். நம்ம டெய்லி நடக்கிறது இதெல்லாம் நம்ம எதில் குறிப்பிடணும்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் நம்ம சொல்லணும். சம்டைம்ஸ் சில சமயங்களில், எவ்ரி டைம் ஒவ்வொரு முறையும், செல்டம் அரிதாக, எவ்ரி டே, எவ்ரி வீக், எவ்ரி மந்த், எவ்ரி இயர் இது எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸில் தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம வழக்கமாக நடைபெறும் செயல் அதை நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும். She usually goes to school at 9 AM. அவள் வழக்கமாக காலை 9 மணிக்கு பள்ளிக்கு செல்கிறாள். திட்டமிட்டு நடக்கும் வருங்கால செயல் அதையும் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும். The school reopens on June 1. பள்ளி ஜூன் 1ஆம் தேதி திறக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு உலக பொது உண்மைகள் இதையும் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும். The sun rises in the east. சூரியன் கிழக்கே உதிக்கின்றது. ஓகே, நெக்ஸ்ட் ப்ரோவர்ப் இதையும் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும். A friend in need is a friend indeed. ஆபத்து காலத்தில் உதவுவனே உண்மையான நண்பன். பழமொழிகளையும் நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில். இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டடி வெல் நன்றாக படி, கம் ஹியர் இங்கே வா இதையும் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும். ரெகுலர் வர்பு இர்ரெகுலர் வர்புக்கெலாம் நான் பிபிடி போட்டிருக்கேன், அதெல்லாம் படிச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் எழுதி பாருங்கள். தேங்க்யூ.